குமுதம் நேயர்களுக்கு கோடானு வணக்கங்கள். 6/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆனி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சஷ்டி திதி காலை 10:27 வரை, பூரட்டாதி நட்சத்திரம் 1:22 மதியம் வரை. இன்று சஷ்டி விரதத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான ஒரு நன்னாள்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. பூரட்டாதி என்பது மேசராசிக்கு பாக்கியாதிபதி நட்சத்திரம். அத்தனை பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரன்றது குபேரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வாழும் வாழ்க்கையில் ஒரு சோதனைகள், பல சோதனைகள், தொடர்ந்து சோதனைகள், இது எல்லாமே இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நன்னாள். ஆனால் சோதனைகள் வந்தால் கூட பார்த்திங்களா, நீங்கள் எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய கேரக்டருங்க. மேசராசி பொறுத்தளவு பார்த்திங்களா, ராசியாதிபதி செவ்வாய் அவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது நிலப்புலங்களால் யோகம். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பார்த்திங்களா, இதுவரையிலுமே கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, உச்சம் பெற்ற குரு. அந்த குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாள், அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் சில முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் அமையும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான எண் 1, 2, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் அவர்களை வணங்கினாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்த்திங்களா, எதிலும் சந்தேக உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காரணம் ராசியிலே செவ்வாய், 7 செவ்வாய் பகவான், 12 செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது பல பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு எந்திரிக்காதீங்க. பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு நினச்சிக்குங்க. ரிஷபராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு மனைவி ஸ்தானாதிபதியாக வருகிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கோச்சாரத்தில் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நன்னாளாக அமையும். இன்றைய பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, குருவுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி நாள் போயிட்டுருக்கிறனால சில வணிக வளாகங்கள் ஆரம்பிக்கலாமா, இல்லை திருமண மண்டபம் கட்டலாமா, இந்த மாதிரி சில சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். அதே நேரத்தில் வெளிநாட்டு பிரயாணங்களால் உங்களுக்கு யோகம் இருக்கா இல்லையா, பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ஆசிலேஷன் மைண்ட்லேருந்து நீங்கள் விடுதலை பெற்று மனசை ஒரு தெளிவாக வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இருந்தாலும், உங்கள் தொழிலுக்கு நீங்கள் போடும் திட்டங்களுக்கு சில பேருடைய உதவிகள் உங்களுக்கு நாடி வரக்கூடிய ஒரு நன்னாள். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கினால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இன்றைய ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்களா, 12ஆம் இடத்துல செவ்வாய். 12ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா எப்பவுமே அயன சயனம், மோட்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். சில விஷயங்கள் செய்த பிறகு மன ரீதியில் நிம்மதி அடையக்கூடிய நாள் தான் இன்று. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பார்த்திங்கன்னா பண வரவு வரும். இவ்வளோ நாளாக பண வரவு வரலையேன்ற ஒரு
கலக்கம், ஒரு சஞ்சலம், ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே உருவாகிட்டே இருந்ததுங்க. அந்த இது 3க்கும் பார்த்திங்களா இன்றைக்கி விட தெரிஞ்சிடும். குடும்பத்தில் தேவையில்லாதவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். அதை பொறுத்து கொள்ளுங்கள். காரணம் நீங்கள் சில தவறுகள் செய்திருக்கலாம், இல்லை செய்ய யோசிச்சிருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட ஆலோசிச்சிருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட. அது எல்லாருக்கும் அது பொருத்தமாக இருக்குமா இருக்காதான்ற ஒரு சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா மிதுனராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எப்பவுமே டபுள் மைண்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இரட்டை எண்ணங்கள் அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் அடுத்தவங்களுடைய பேச்சையும் சிலதை கேட்டிங்களா உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் தான். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்கினால் நிம்மதி கிடைக்கும். கடக ராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்த்தீங்களா, ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய், ராசியிலே குரு, ராசியிலே சுக்கிரன் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும்போது வசுமதி யோகம்னு சொல்லுவாங்க. வசுமதி யோகம்னா உங்களுடைய அறிவுக்கு புகழ், உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். திட்டமிட்ட சில விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நன்னாள். உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனால் ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்குள்ளேயே அது உருவாகக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் உறவையும் விடக்கூடாது, சில சந்தேகத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்க கூடாது. எல்லாம் நல்லது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்திட்டீங்களாவே இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கும். என்ற அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கினால் மன நிறைவுடன் இருப்பீர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நன்னாள். எந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும், இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமான்ற கனவு இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் வருங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு எப்பவுமே யோகத்தை கொடுக்கக்கூடியவர். விரய குரு சுப செலவை ஏற்படுத்துவார். அதான் சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நகை வாங்கியே தீரணும். அது 1 லட்சமாகட்டும் 2 லட்சமாகட்டும், உங்களுடைய வரவு இன்றைக்கு நன்றாக இருக்கின்றனால நீங்கள் பொன்பொருள் சேர்க்கக்கூடிய நன்னாள். அதே நேரத்தில் புண்ணியத்தையும் சேர்த்திக்கிறீங்க. நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது உங்களுடைய பிறவி குணம்னு சொல்லுவாங்க. யார் பசிக்குதுன்னு வந்தாலும் அவங்க பசியை போக்கக்கூடிய ஒரு நல்லவர். அதே நேரத்தில் சூரியனுடைய ராசியாக இருக்கிறனால நீங்கள் சூரிய பகவானை எப்போதும் வழிபட்டாலே ஒரு சிறப்பாக இருக்குங்க. இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆடுதுறை சென்று இல்லை நவகிரகங்களுடைய சூரியனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிகவும் அதிசயமான ஒரு நன்னாள். அதிசயமான நன்னாள்னு சொல்லுவாங்க. காரணம் 9ஆம் இடத்தில் செவ்வாய், 3 கூடைய 9ஆம் இடத்துல அப்படின்னாவே தைரியம்தான் உங்களுடைய வாழ்க்கையை. ரொம்ப மிகப்பெரிய தைரியமுடைய நாள். எதையும் சந்திக்க தயார் அப்படின்ற ஒரு போர்க்குணம் கொண்ட மாதிரி வீரிருந்து நிற்பீங்க. காரணம் 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருந்தா, சுக்கிரன் எப்பவுமே உங்களுக்கு யோகக்காரகன். அது குரு உங்களுக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி லாபத்தில் உட்காந்தா எதிரிகளால் உங்களுக்கு யோகம். எதிரிகளால் உங்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்படாது. உங்களை எதிர்த்தா உங்களுக்கு யோகம்ன்றது உங்களுக்கே தெரியாது. அதே நேரத்தில் உங்கள் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. அது ஒரு நல்ல வாழ்க்கைங்க. நம்ம கூடவே வச்சுக்கலாம். ஆனால் எதிரியால் எந்த தொல்லையுமே உங்களுக்கு இன்றைக்கு
உருவாகாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து கேது கோச்சாரத்தில் இருக்கிறனால நீங்கள் வந்து இந்த ஜாமீன் போடுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் வந்து குலதெய்வ வழிபாடை ரொம்ப விரும்பி செஞ்சீங்களா உங்கள் குலத்தை காப்பாற்றும். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் அற்புதங்கள் நிகழும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய காலகட்டம் அற்புதம், அதிசயம் நிறைந்த ஒரு நன்னாள். கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் உதவி பண்ணியே நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கவலையை போக்கின்ற வகையில் உங்களுக்கு ஒரு தனவான், அதான் சொன்ன ஒரு கோடீஸ்வரனுடைய பழக்க வழக்கங்கள் உருவாகி உங்களுடைய மனசை நிம்மதிப்படுத்தும். உங்கள் தொழிலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அது ஆதரவாக இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிடாதுங்க. பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்திருக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நன்றாக இருக்கிறனால இது அனைத்தும் உங்களுக்கு தேடி வரும்ன்றது தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புத நிகழ்ச்சி பண்ணக்கூடிய நாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனைவிக்கு மரியாதை கொடுத்து, அதே நேரத்தில் மனைவி சம்பந்தமான உறவுகளிடத்தில் மரியாதைகள் வாங்கி நீங்கள் வந்து ஒரு கௌரவமான ஒரு நிலையை அடைகின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் வந்து முன்கோபம் வர்றதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து எப்போ பாரு அவர் முன்கோபமாக இருப்பார், உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே சில பேர் பயப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி ஏற்படுத்திக்க வேண்டாம். காரணம் வந்து நீங்கள் எப்பவுமே எடை போட்டு பார்க்கக்கூடியவர். அந்த எடை போட்டு பார்க்குறது வந்து எல்லாத்தையும் எடை போட முடியாதுங்க, சில பேர்த்த மட்டும் தான் போட முடியும். அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக விளங்கக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. அதிர்ஷ்டகரமான தெய்வம் ஸ்ரீ ராகு கேது பகவானை, அதான் ஸ்ரீ காளஹஸ்தி சென்று வழிபட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு எதிர்ப்பையும் வலிமை, உங்களுடைய தைரியம் எல்லாமே இருந்தும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கவலைகள் வந்து தொத்திகிட்டே இருக்குதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் சாதிக்கவே முடிய மாட்டேங்குதேன்னு சொல்லி யோசிச்சுருப்பீங்க. விருச்சிக ராசினாவே பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த வீட்டுக்குடைய கிரகம் செவ்வாய், அது எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களாகவே கற்பனை பண்ணிக்கிறீங்க அது. ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு மென்மையான தன்மை உள்ளவங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து மன ரீதியில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிங்களே தவிர, ஆனால் அது அப்படியே விட்டுட்டிங்களா அதுவே நல்லாவே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை வந்து பெருசாக வந்து யோசித்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து பெருசுப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. எந்த விஷயத்தையும் வந்து பெருசுப்படுத்தாதீங்க, ஈஸியாக எடுத்துக்கங்க. இன்றைக்கி ஈஸியாக எடுத்துக்கிற விஷயங்கள் பூராமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 5, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பழனி ஆண்டவரை வணங்கினால் அற்புதங்கள் நிகழும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசிக்கு 6இல் செவ்வாய், 5 குடைவன் 6இல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எதிரிகள் வந்து இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோன்னு சொல்லி நீங்கள் பல வழியில் சிந்திச்சிட்ருப்பீங்க. ஏன்னா சிந்தனை வந்து உங்களுக்கு ஒரு பிறவி, எப்பவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பிறவி குணமே பார்த்திங்கன்னா சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய காலமாகவே இருந்துகிட்ருக்குங்க. இன்றைய நாள் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத முடிவெடுக்கிறது, இதெல்லாம் வந்து வேண்டாமே. ஏன்னா இன்றைக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சந்தேகமாக தோணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மனப்பிரமை, மனத்தளர்வுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு விரக்தியாகவே பேசுகிறது, அதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். ஆனால் அது வந்து நீங்கள்
அது பெருசுப்படுத்தாதீங்க. ஒரு விஷயத்தை வந்து இது நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தன்மையாக ஏற்படுத்தி கொள்ளுங்க. காரணம் என்னென்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து ராகு, வெற்றி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும்போது நீங்கள் சென்ற இடமெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு வெற்றி தான் ஏற்படுத்தும். ஆனால் மனசுக்குள்ளே வந்து முழு நிறைவாகவே ஆக மாட்டேன்றீங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் இருக்கானே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள். ஆனால் அந்த இடத்தை நீங்களும் அடைவீர்கள் என்பது நிச்சயம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் நிம்மதி கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான நாள்னு சொல்லுவாங்க. இன்பமும் துன்பமும் கலந்து நடைபெறுகின்ற ஒரு நன்னாள். ஏன்னா இன்பமே நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும்போது துன்பத்தை பற்றி தெரியாது. எப்பவுமே வந்து கஷ்டம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த கஷ்டத்தினுடைய அருமை தெரிஞ்சு அந்த கஷ்டத்தை தூக்கி போட முடியும். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி அது நடக்கும். எப்படி நடக்கும்னு சொன்னால், இன்றைக்கி டிரைவர் வச்சுருக்கிறோம், இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னா தூங்கிட்ட வண்டி ஓட்டுறவனை வேலையிலேருந்து தூக்கிடணும். உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருப்பான், ஆனால் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத மாதிரி இருப்பான். குடும்பத்தில் வேலை செய்கிறவங்க பாருங்கள், வேலைக்காரங்க, அவங்க மூலிமா வந்து உங்களுடைய ரகசியங்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக வீட்டில் பேசுங்க. நீங்கள் கவனக்குறைவாக வந்து நம்ம மைண்டு வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய குடும்பத்தினுடைய நிகழ்ச்சிகள் போகாமல் வெளியில் போயிடுது. அதனால் என்ன ஆகுன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்றது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். அது வந்து அவ்வளோவா சிறப்பு இல்லை. அப்போது ரகசியங்களை ரொம்ப பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியையும் ஸ்ரீ ஆண்டாளையும் 2 பேர்த்தையும் சேர்ந்து வணங்குனீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்காலம், ஒரு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாங்க. காரணம், கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், கும்பராசிலேயே ராகு. அப்போன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க, ஒரு இடத்துல மைண்டை வந்து வச்சுருக்க முடியாது. ஆசிலேஷன், மன போராட்டம்னு சொல்லுவாங்க. அது மன போராட்டன்றது வந்து நல்ல விஷயத்துக்கு தான், அது தீய விஷயத்துக்காக இல்லை. தீய விஷயம்னா உங்களுக்கு வந்து கும்பராசி தீய விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னென்னா, அந்த ராசிக்கு அதிபதியே குரு பார்வைப்பட்டிருக்குதுங்க கோச்சாரத்தில். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிநாதனை சனி பகவானை 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்வைப்படும் போது உங்கள் வாக்கு மேன்மை இன்றைக்கு நன்றாக இருக்கும். இன்றைக்கி என்ன ஜாக்பாட் மாதிரி, இன்றைக்கி எதிர்பார்த்த ஒரு பெரிய பண வரவு வந்து சேரும். இல்லை நீங்கள் வந்து யாரை நம்பினீங்களோ, யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களோ அவங்கள நீங்கள் சந்திப்பீங்க. பழைய நண்பனை தேடி தேடி அலைஞ்சிங்க பாருங்கள், அந்த நண்பனையும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நன்னாள் தான் இன்று. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பத்மநாப சுவாமிகளை வணங்கினீர்களானால் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும், நம்ம என்ன யோசித்தோமோ அது நடந்து விட்டது அப்படின்றது ஒரு பெரிய ஆதங்கமும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு என்ன சொல்கிறேன்னா, விபரீத ராஜ்யம்னாவே வந்து பதட்டம் இருக்கும். இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி வாழ்க்கை வரும்னு சொல்லி அப்படின்ற ஒரு நன்னாள் வந்து இன்றைக்கி நடக்க போகுதுங்க. ஏன்னா மீனராசிக்கு ராசியாதிபதியே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ல், 9ஆம் அதிபதியாகிய செவ்வாய் உங்கள் 3ஆம் இடத்துல, நிலபுலங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மேலதிகாரி, வேலையில் இருக்கிறீங்க, உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு மதிப்பு எல்லாமே வந்து சேரும். இதுவரை வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மனசை வந்து ரொம்ப வேதனைப்படுத்தி வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வேலை, நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையில் வந்து உங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படும். திருப்திங்கிறது தான் மனுஷனுக்கு வந்து முக்கியம். நம்ம சாப்பிட்டோன்னா மனசு திருப்தி ஆகணும்.
அரை வயிறு சாப்பிட்டு போனால் திருப்தி அடையாது. அது மாதிரி இன்று உங்களுக்கு முழுமையான ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். அதிர்ஷ்டகரமான தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் உங்கள் வாழ்க்கை வளமாகும்.